مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ظلمت سنة من أحيا الظلم. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم صل وسلم على سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة ست والله يخطب لك جبارة الإمام خطبة ورسالة பக்கத்தில் சாரணை பார்த்து வாய்மொழிகிறது என்று கூறி நாம் ஜும்மாவை பண்ணியிருக்கிறோம். எனவே நாங்கள் வாய்மொழி காது தாழ்வு கேட்பதற்காக இந்த மனிதனுக்கு அஃபீக் செய்வானாக ஆமீன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. فيا أيها الحاضرون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى توصل إلى رحمة الله. يقول الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் பிரம்மாண்டமான வையகத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ்வுக்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உலகத்திற்கோர் அன்புடையாய் பெருமாள் ரசூலுல்லாஹிற்கு எல்லாம் தலைவராய் இறுதி நபியாய் முஹம்மது எங்களுடைய உயிரிழந்த மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அகமளவும் தவறார் அழகான முறையில் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத்தாபிஈன்கள், நாளை மறுநாள் வரைக்கும் வரையிருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உண்டாவார். புனிதவெளியில் மகாவுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்ற தூயத்தில் ரயிலமாக பள்ளி வாயிலே இஹ்திஷாமுடைய நீயத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்தவனான அல்லாஹ்வை அன்பு பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியனாக இருக்கும் அப்பாடுகளுக்கும் தக்வாவை கொண்டு வஸ்மியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பும் கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் சிறந்த படைப்பாக கண்ணியமானவர்களாக அழகானவர்களாக இவர்களை படைத்து எவ்வளவுடைய வாழ்க்கை திட்டத்தை அவருடைய குர்ஆன் மூலமாகவும் அதனுடைய தஃசீராக அதனுடைய விளக்க உரையாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை திட்டத்தையும் எவ்வளவுகளுக்கு வாழ்க்கை திட்டமாக ஒழுக்கமாக எனக்கு முன்னுதாரணமாக எனக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல விடயங்களை ஞாபகப்படுத்துகிறார். இந்த விடயங்களில் கடனுடைய விடயத்தை பற்றி பேசுவது போன்று வேற எந்த விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவு தூரம் இவ்வளவு விவரமாக அழகாக தெளிவாக பேசுவது கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, குர்ஆனுடைய வசனங்களில் ஆயத்துகளில் மிகப்பெரிய வசனம் அது கடனை பற்றி பேசுகிறது. கடனுடைய முழுமையான விதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே,
என்பவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இதா ததாயத்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா, ஒரு தவணையை நிர்ணயித்து நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தால், நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்தால், ஃபக்துபூஹு, முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார், கடன் கொடுக்கிறீங்களா கடன் வாங்குறீங்களா, ஃபக்துபூ, அதனை எழுதிக் கொள்ளுங்கள். கடன் கொடுக்கிறீங்களா வாங்குறீங்களா, கடன் கொடுக்கிறதும் ஹலால், கடன் எடுக்கிறதும் ஹலால். ஆனால் அந்த இபாதத்தை அந்த அமல செய்யறதுக்கு முன்னால இங்க இந்த விடயங்களை படிச்சுக்கோங்க. கடன் கொடுக்கிறீங்களா கடன் வாங்குறீங்களா, ஃபக்துபூஹு, அதனை எழுதிக் கொள்ளுங்கள், அதனை எழுதிக் கொள்ளுங்கள். வல்யத்தும் பைனக்கும் காத்திபும் பில் அதைல், அந்த கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ரெண்டு நபர்களை யார் எழுதினாலும் சரி நீதமாக எழுதிக் கொள்ளுங்கள், நீதமாக எழுதிக் கொள்ளுங்கள். வலாயத் காத்திபுல் அயத்துவ கமா அல்லாஹுல்லாஹ், எழுதும்போது எழுதக்கூடியவர் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த, அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் எழுதட்டும். வல்யுப்லில்லதி அலைஹில் ஹக்கு, கடன் வாங்கினவருக்கு அந்த பத்திரத்தை அந்த எக்ரிமெண்ட்டை வாசிக்க இயலாதா, வாசிக்க இயலாதா. வல்யத்தகில்லாஹ ரப்பா வலா யபஹஸ் மின்ஹு ஷைஆ, அடுத்தவரை எழுதக்கூடியவரை எழுதுவதையும் வாசிக்கிறதையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அதை எந்த ஒன்றையும் குறைவு செய்து விட வேண்டாம், அதை எதையும் குறைத்து விட வேண்டாம். சகோதரர்களே பெரியார்களே, கடன் வாங்குறீங்களா கடன் கொடுக்கிறீங்களா, ரெண்டு பேருக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கல் நடக்குதா, நீங்க அதை எழுதிக்கோங்க. கடன் பேர் வருவாங்க இருந்தால் அதை எழுதிக் கொள்ளுங்கள். எழுத தெரியாதா, ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு எழுத தெரியாட்டி அடுத்தவர் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த முறை பிரகாரம் எழுதட்டும். எழுதும்போது அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அதை வாசிக்கும் நேரத்தில் வல்யத்தகில்லாஹ ரப்பா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா புரிந்து சொல்கிறார். ஃபைன் கான அல்லதி அலைஹில் ஹக்கு சபீஹன் அவ் வஈபன் அவ் லா யஸ்தீஉ அன் யுபீன, வாங்குறவர்ல ஒருத்தர் கடன் வாங்குறவரை சிறுவனாக இருக்கிறார், அந்த அளவுக்கு விளக்கம் போலாம். அவ் வஈபன், வயோதிபராக இருக்கிறார், அவளால சத்தியம் முடியல, அல்லது வாசிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, கொடுக்கிறவருக்கும் தெரியாது எடுக்கிறவருக்கும் தெரியாது, சின்ன பிள்ளையா இருக்கிறாரு அல்லது வயோதிபரா இருக்கிறாரு, விளக்கம் வந்து குறைவா இருக்குது படிக்கிறதுல எழுதுறதுல வாசிக்கிறதுல. எனவே அப்படி ஒரு நிலைமை வருவாக இருந்தால் அவரை தனக்கு விருப்பமான நேர்மையான ஒரு வழியை வைத்து, ஒரு நண்பரை வைத்து, ஒரு சகோதரனை வைத்து அதை அழகாக வாசித்து கூறட்டும், எழுதி அழகாக வாசிக்கட்டும். சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக அழகாக சொல்லி தருகிறான். ஏதோ ஒரு அடிப்படையில கொடுக்கிறத எடுக்கிறத எழுதிக்கோங்க. கடன் பேர் வர வேண்டாம், அதை மிஸ்யூஸ் பண்ணவாங்க, அதனை முன்ன பின்ன ஆக்கவாங்க. ஏண்டா அதனுடைய பாரதூரத்தை அல்லாஹ் பல இடங்கள்ல வேற இடங்களை விளங்கப்படுத்துகிறார். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, முதலாவது விஷயம் கடன் எழுதப்படும், கடன் எழுதப்படும். இரண்டாவது விஷயம் வஸ்தஷ்ஹிது ஷஹீதைன் மின் ரிஜாலிக்கும், ரெண்டு ஆண்களை உங்களோட அந்த கொடுக்கல் வாங்கல் கடனுக்கு சாட்சியாக நியமிப்போம். உங்களோட கொடுக்கல் வாங்கலுக்கு சாஹிதுகளாக ரெண்டு ஆம்பளைகளை, ரெண்டு மனிதர்களை, ரெண்டு ஆண்களை நீங்கள் சாஹிதுகளாக எடுத்துக் கொள்ளுங்கள், விட்னஸாக எடுத்துக் கொள்ளுங்க. பைலம் கூடாரங்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் விளக்கப்படுத்துறாரு பாருங்க. ரெண்டு ஆம்பளை கிடைக்கலையா, ரெண்டு ஆம்பளை கிடைக்கலையா, ஒரு ஆணும் ரெண்டு பொம்பளை,
ஒரு ஆம்பளையும் ரெண்டு பொம்பளையும் நீங்க சாஹிதுகளாக சாட்சியாக நியமிச்சுக்கோங்க. மிம்மன் தர்தௌன மின ஷுஹதா, ரோட்ல போற வாரவங்க இல்ல, தொழுகை இல்லாதவங்க இல்ல, ஹலால் ஹராம் பேணாதவங்க இல்ல, பப்ளிக்க பாவம் செய்யறவங்க இல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, ஷாஹித் என்று வரும்போது, சாட்சியம் என்று வரும்போது அதிகமானவங்க, எங்கள் அதிகமானவங்க விடக்கூடிய பெரிய பிள்ளைங்க தெரியுமா? எங்களுக்கு தெரிஞ்சது சாட்சியம் என்றா நிக்காஹுடைய வழிமுறைகள் மட்டும்தான். நிக்காஹுடைய வழிமுறைகள் மட்டும். ரெண்டு ஷாஹிதுகள் வரவுமே அவடத்துல பேய்க்குத்தான் யோசிக்கிற யார கூடுது. ஈஸ்வர்ல கேட்பாரு, யாரப்பா மாப்பிள்ள பக்கம் சாட்சி, யாரப்பா பொண்ணு பக்கம் சாட்சி. இவெல்லாம் அப்படியே சுற்றி வாங்க, அப்படியே வாங்க சாட்சி. அதே இல்லை மாமா மச்சை நீ எரியோ, அவன் பள்ளியின் பக்கமே இல்லை. வாழ பிறந்த போய் வட்டியோட சம்பந்தப்படுறான், ஹராமான கொலை, நேர்மை கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, ஷாஹித் என்ற விளையாட்டா, சாட்சி விளையாட்டா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லித்தாரான், பரஜுலும் வம்ரஅதான் மிம்மன் தர்தௌன மின ஷுஹதா, சாட்சிகளாக நீங்க அங்கீகரிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், தொழிலாளிகள், பொய் சொல்லாதவர்கள், பாவத்தில் ஈடுபடாதவர்கள், பப்ளிக்கா வெளிப்படையா பாவம் செய்யக்கூடியவர்களை நீங்க சாட்சிகளாக ஆக்கிறவான அல்லாஹ் சொல்லி சொல்றான். ரெண்டு ஆம்பளை போட சொன்னப்போ அல்லாஹ் ஆம்பளை கிடைக்கலையா, ஒரு ஆம்பளையும் ரெண்டு பொம்பளை என்றானே. நானும் நீங்கள் யோசிப்போமே, அது அப்ப 3 பேர் வந்துருமே, ஏன் ரெண்டு பொம்பளை? அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அந்த ஏன் ரெண்டு பொம்பளைகளை நான் போட சொன்னேன்னா அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். பொம்பளைகள் நபியாக சொன்னாங்க, நான் கிசாத்து அமலின் வதீனின், புத்திலையும் கொஞ்சம் குறைவு, மார்க்கத்திலையும் குறைபாடு உள்ளவங்க. எனவே ஒரு ஆள் மறந்துட்டாலும் அடுத்த பொம்பளை ஞாபகப்படுத்துவான். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு சாட்சியத்தை, ரெண்டு ஆம்பளைகளை போட சொன்னான். ரெண்டு ஆண்கள் கிடைக்கலையா, ஒரு ஆண் ரெண்டு பெண்ணும் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். சகோதரர்களே, பெரியார்களே, பின்னால் அல்லாஹ் தஆலா தொடராக அப்படியே விளங்கப்படுத்திக் கொண்டே போறான். எந்த அளவுக்கு என்றா, ஏதாவது சிக்கல் வந்து சாட்சி சொல்ல அதை கூப்பிட்டா, நான் எனக்கு ஏதாவது யாரும் சொல்ல வேணாம், சாட்சிகள் யாரும் எனக்கு ஏதாவது மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த சாட்சியாக வந்தவங்க ஒரு நாள் பயமுறுத்தப்படக்கூடாது, தவறு செய்ய சொல்லி ஒரு நாளும் பயமுறுத்தப்படக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டு கடைசியா விளக்கப்படுத்துறான். நீங்க கேஸ் வியாபாரம் செஞ்சா இல்லா அன் தகூன திஜாரத்தன் ஹாதிரத்தன் துதீருனஹா பைனக்கும் ஃபலைஸ அலைக்கும் குனாஹுன் அல்லா தக்துபூஹா. நீங்க கேஸ் வியாபாரம் செய்வீங்க, உடனே கடன் இல்ல கேஸ் வியாபாரம் செய்வீங்களா, உடனே டீல முடிக்கிறீங்களா, எல்லாத்து பரவாயில்லை. நீங்க அதை எழுத தேவையில்லை, எல்லாத்து பரவாயில்லை. ஆனா கொடுக்கல் வாங்கல் செஞ்சா சாட்சி வச்சுக்கொள்ளுவோம், எழுத தேவையில்லை, சாட்சியத்தை வச்சுக்கோவோம். சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு அழகாக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் சம்பந்தமாக தெளிவா விளக்கப்படுத்தினதுக்கு பின்னால நானும் நீங்களும் மஹப்பத்துக்கு செய்யறது என்னது? மஹப்பத். நானும் அவரும் வருஷ கணக்கு கூட்டாது. எங்கட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அப்பா என்ன உசூல் நண்பன், என்ன சகோதரன், என்ன சாட்சா, என்ன பெரியப்பா, என்ன நானா, என்ன சொன்னா என்ன நினைப்பாரோ தெரியாது, தேவையில்லாத பலாய் வந்துருமோ தெரியாது. இதை பயந்து, இதை கேவலமாக நினைச்சு, இதை துச்சமாக மதித்து எழுதுறதும் இல்லை, ஷாஹித் வைக்கிறதும் இல்லை. கடைசியில் என்ன நடக்குது?
அந்த கடனே 2 குடும்பம் பிரிகிறதுக்கு காரணமா போகுது. அந்த கடனே 2 பேரும் சண்டை பிடிக்கிறதுக்கு காரணமா போகுது. அந்த கடனே கொலை வரைக்கும் கொண்டு சென்று விடுகிறது. அந்த கடனே ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய அழகான புத்திமதி. கடன் தவணைக்கு கடன் எடுக்கிறீங்களா, கொடுக்கிறீங்களா, எழுதுங்க. 2 ஆண்களை நல்லவர்களை நீதமானவர்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்க. பெருசாவும் சொல்லல, இதை செஞ்சுட்டா போதும். அதற்க வாசிச்சு காட்டுங்க எக்ரிமெண்ட், அதற்க வாசிச்சு காட்டுங்க உரையா. இதுதான் இதுல எழுதப்பட்டிருக்கிறது. இவர் எவ்வளவு கொடுத்தாரு, அவர் எவ்வளவு எடுத்தாரு, எவ்வளவு காலம், இவ்வளவு காலத்தை திரும்பி தருவாரு எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். இந்த கடன்ல அல்லாஹ் உதவி, இந்த கொடுக்கல் வாங்கல அல்லாஹ் உதவி இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் இவ்வளவு அல்லாஹ் கடனை பற்றி தெளிவுபடுத்துறாங்க? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஅதம الذنوب عند الله ان يلقاه عبد بها بعد الكبائر التي نهى الله عنها. ஒரு மனிதன் அல்லாஹ் தடுத்த பெரும்பாலும், அல்லாஹ் தடுத்த ஷிர்க், விபச்சாரம், சூனியம், இது போன்ற பெரும்பாவங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மிகவும் பயங்கரமான ஒரு பாவமாக இருக்குமாக இருந்தால், ஐயமுத ரஜுலுன் வஅலைஹி தைன் லா யதஉ லஹு கதாஅன், கடனோட மூத்தார். அதை நிறைவேற்றுவதற்குள்ள எந்த வசதியும் எந்த ஏற்பாடும் செய்யாமல் கடனோட மௌத்தாக இருக்கிறே, இதுதான் பெரும் பாவங்களுக்கு பின்னால அல்லாஹ்விடத்துல மிகவும் பயங்கரமான பாவம். அல்லாஹ்விடத்துல மிகவும் பயங்கரமான பாவம். சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்வர்களே, சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணம். கடன் அது சட்டத்தே இல்லை. சிலவங்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா? என்ன கடன் வச்சுட்டு போனாலும் பள்ளிக்கு ஜனாதாவை கொண்டு வந்த உடனே பள்ளி இமாம் கேட்பாரு, கடனை யாரா பொறுப்பெடுக்கிறீங்களா? இப்ப அப்படின்னு கேட்கறது இல்ல, முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, ஜனாசா கொண்டு வந்து வச்சா கேட்பாங்க, ஹல் அலைஹி தைனுன், கடனீங்களா? ஓராரு சொல்ல இது கேட்டா ஏதாவது நிறைவேற்றது வச்சு கொண்டு போயிருக்காரா? இல்லையா? சல்லுவாரா சாஹிபுக்கும், அவங்களோட சகோதரனுக்கு நீங்களே தொழிலுக்கோங்க, நான் தொழிலுக்க மாட்டேன் தான் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனுள்ள மனுஷனுக்கு நான் தொழிலுக்க மாட்டேன். எப்ப அந்நபியு அவுலா பில் முஃமினீன மினல் முஸ்லிமீன் என்ற ஆயத் இறங்கிச்சதோ, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷன கடன் அவர் பொறுப்பெடுப்பாரு, நபி அவங்க பொறுப்பெடுப்பாங்க, தொழிலுப்பாங்க. சகோதரர்களே, அதிகமான இடங்கள் எத்தனை நடக்குது? நியாயமா பொருளை போடுறேன், நியாயமான கடனை வைக்கிறேன். இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா, கடனை மன்னிக்கிறதுக்கு நிறைய கூலி இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் நினைச்சு கடன் தந்தவங்க மன்னிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. 2வது, பள்ளியை கொண்டு வச்ச உடனே, ஜனாசாவை பள்ளியை கொண்டு உடனே பள்ளி இமாம்கிட்ட போய் சொல்றது, நாங்க குடும்பம் கடனை பொறுப்பெடுக்கிறோம். நான் தான் சொல்றேன், கண்ணியமான உலமாக்களுக்கு பேரை சொல்லாட்டி பொறுப்பெடுக்க, குடும்பம் பொறுப்பெடுக்கிறாங்க. எத்தனையோ கேஸ் நடந்தீங்க, எத்தனையோ பிரச்சனை நடந்தீங்க. குடும்பம் கடனை பொறுப்பெடுக்கிறோம், பேரும் தெரியாது. குடும்பம் எல்லாம் குடும்பம் தான். சகோதரர்கள் கடனை பொறுப்பெடுக்கிறார்களா? 5 பேர் இருக்கிறான், அடக்கி முடிஞ்சாச்சு. நானே சொல்றது இல்ல, தம்பிட்ட கொஞ்சம் கேளுங்களே, தம்பி சொல்றது நானே கொஞ்சம் கேளுங்களே. இப்படியே மாறி மாறி போகுது. கடனை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. வல்லாஹ் சொல்றேன், நான் தான் மஸ்ஜிதுக்கு ஜனாசா வந்தா குடும்பம் பொறுப்பெடுக்கிறோம். குடும்பம் நீங்க பொறுப்பெடுக்க பிரச்சனை இல்லை, பேரை சொல்லுங்க. யாரு பேரை சொல்லுங்க. இன்னார் சபையை சொல்லப்படும், இன்னார் கடனை பொறுப்பேற்றுக் கொள்கிறார், அவருடைய கடன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, இவர் பொறுப்பெடுத்துட்டாரு.
சகோதரர்கள் பெரியார்களே, இப்படி யாராச்சும் பொறுப்பெடுப்பான் என்ற நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. சகோதரர்கள் பெரியார்களே, சொற்ப காலங்களுக்கு முன்னால, சில வருடங்களுக்கு முன்னால கண்டில ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் மௌத்தாகிட்டார். பெரிய செல்வந்தர் கடன் கொடுக்கைக்கு தெரியும் தம்பிக்கு, நானா மௌத்து ஜனாசால தம்பி கடனை பொறுப்படுத்திட்டார். ஏன்னா நானோட கடனை நான் பொறுப்படுக்கிறேன். சகோதரிகள் பெரியார்களே, ஜனாசாவை அடக்கி முடிச்சாச்சு. நானோட கடன் எவ்வளவு தெரியுமா? 5 கோடி. இப்ப தம்பி சொல்றாரு, அல்லாஹ் மீது ஆணையாக இவ்வளவு கடன் வாங்கி வச்சுப்பான்னு எனக்கு தெரியாது, என்னால எப்படி அடைக்கிறது? நானான சொத்தெல்லாம் வித்தாச்சு, 1.5 கோடி தான். மிச்சம் 3.5 கோடி யாரு கொடுக்குது? அதனால சிலவங்க பேருக்கு போகிறீங்க, கடனை பொறுப்பெடுக்கிறேன். சகோதரர்களே பெரியார்களே, கபருக்கு போற நிம்மதியா பேசுகிறான். பொறுப்பெடுக்கிறவங்க ஏழுமா கொடுக்கணுமா நன்மை இருக்குது. பொறுப்படுத்தா கொடுக்கணுமா பார்த்துக்கணும். இதனால தான் அல்லாஹ் சொல்றான், எழுதுங்கப்பா, எழுதாம செய்யணும். மௌத்தான உடனே எழுதியிருந்தா டாக்குமெண்ட்ஸை பார்த்து நானான கடன் எவ்வளவு விளங்கிப்பாரு. ஒன்றும் எழுதி இல்லை, மஹப்பத்துக்கு சென்றது. சகோதரர்களே பெரியார்களே, மாற்றி கொண்டு ஒழுங்கினார் என்ன செய்யறது தெரியா? என்னதான் நானுக்கு மதுவா நசுவா போடுவன் என்ன கஷ்டத்துல போட்டுட்டார். பெருமைக்கு மாவட்டிக்கு போக, பெருமைக்கு மாவட்டிக்கு நிறைய பேர் மாட்டிக்கும். இதை நம்பி நிறைய பேர் கடனை கொடுக்காம போகிறாங்க. நல்லா பாதுகாக்கும். சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன அளவுக்குன்னா முஹம்மது பின் அப்துல்லாஹ் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா ஜுலூஸன் ஃபி பினாஇ மஸ்ஜிதி ஹைத் துலபுல் ஜனாயிஸ். ரசூல் நபிக்கு முன்னால ஜனாசாக்கள் வைக்கப்படக்கூடிய இடத்துல நாங்களும் ரசூலுல்லாஹ் அப்படியே உட்கார்ந்து கொண்டு வந்தோம். திடீரென ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தினாங்க. உயர்த்தி பின்னால பார்வை தாழ்த்திக் கொண்டு தன்னுடைய தன்னுடைய கையை நெற்றில வச்சாங்க. அப்படி வச்சாங்க. சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாங்க. என்ன பயங்கரமான முடிவு, என்ன பயங்கரமான விஷயம் என்று சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. சகோதரர்களே பெரியார்களே, நபி அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. இதுவரைக்கும் வேண்டாம் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு நாள் கழிஞ்சிச்சு, நபி அவங்க பேசவே இல்லை. நாங்க பார்த்தோம், இது நலவாகப்படல. நான் போய் கேட்டேன், முஹம்மது பின் அப்துல்லாஹ் பின் ஜஹஷ் அவங்க சொல்றாங்க, நான் போய் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு மத்தியில உட்கார்ந்து கொண்டிருந்தீங்க, திடீர்னு வாழ்க்கை பக்கம் கண்ட பார்வை வச்சுனீங்க, கையை தலையில வச்சீங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பயங்கரமா சொன்னீங்க, ஒன்றையே சொல்லல நாயகமே, என்ன செய்தி கேட்டான். சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் அன்ன ரஜுலன், ஒரு மனிதன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டாரு, சும்மா ஆஸ, பின்பு உயிர் தெழுப்பப்பட்டாரு, சும்மா குத்தில ஃபீ சபீலில்லாஹ், திரும்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டாரு, சும்மா ஆஸ, பின்பு உயிர்ப்பிக்கப்பட்டார், வஅலைஹி தைனுன், ஆனா அவருக்கு கடன் இருக்கிறார், மா தஹலல் ஜன்னத ஹத்தா யுகதா தைனு, அவருடைய கடன் நிறைவேற்றப்படாத வரை அவருக்கு சொர்க்கம் போகிறாங்க. சொர்க்கம் ஹராம் தான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குஃபுர்ல இருந்தும் கடன்ல இருந்தும் பாதுகாப்பு செய்தாங்க.
ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், குஃப்ருன்றது இறை நிராகரிப்பு, முஸ்லிமே கிடையாது காஃபிர், கடன் என்பது ஹலாலான விஷயம், எப்படியா ரசூலுல்லாஹ் நீங்க குஃப்ரையும் கடனையும் ஒன்று சேர்த்து சொல்றீங்க, அந்த அளவுக்கு கடன் பயங்கரமானதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம், கடன் அவ்வளவு பயங்கரமானது, கடன் அவ்வளவு பயங்கரமானது. சகோதரர்களே பெரியார்களே, எத்தனை பேர் கடனை வாங்கிட்டு போன ஆசைப்பட வைக்கிறாங்க, நேரம் தெரிஞ்சிருச்சு, அஜல் தெரிஞ்சிருச்சு, எத்தனை பேர் போன ஆசைப்படுறாங்க, எத்தனை பேர் ஊரை விட்டு ஓடியாச்சு, எத்தனை பேர் நாட்டை விட்டு ஓடியாச்சு. கடன் கொடுத்தவன் மதுவா செஞ்சு கொண்டே இருக்கிறார், அவனோட குடும்பம் மதுவா செய்தி. சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், அவனுடைய துஆவை பயந்து போவோம். கடன் தந்தவரை செலுத்தலையா, கடன் எடுத்தவன் கொடுக்கலையா, கடன் தந்தவன் மதுவா நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். இன்னும் சிலவங்க கடன் எடுத்துட்டு கடனை கேட்டு போனா சிலவங்க தெரியுமா, என்ன கடனை கேட்கிறீங்க, நாங்க கடன் தர மாட்டோம், நாங்க பெரிய காசுக்காரங்க, நீங்க வந்தா உணவுக்கு ஓடா போனோம், எதனாலும் கேட்கிறீங்க. சகோதரர்களே, கடனை கொடுத்தவர் ஏதோ கடன் வாங்கினோமா பின்னாலையும் முன்னாலையும் திருஞ்சி 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 போதுமாகி என்ன ஆசை நாசமா போயிட்டு அப்படி விட்டார். மறுமையில பார்த்துக்கிறேன் இவர் இதை கெட்டி தரவ நினைக்கிறார். சகோதரர்களே பெரியார்களே, கபர்ல வேண்டும் ஒரு சஹாபியுடைய ஜனாஸா கொண்டு வரப்பட்டது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, தோழர்களே கடன் இருக்குதா? உடனே ரசூலுல்லாஹ் கடன் இருக்குது. உடனே கத்தாதா வருகிறாங்க, நான் கடனை பொறுப்படுத்தேன். நபி அவங்க பார்த்து சொன்னாங்க, கத்தாதா அந்த மனுஷன் உடம்ப குளிர்ச்சியை செஞ்சிட்டீங்க, கடனோட அவர் கபருக்கு வைத்திருந்தாருன்னா உள்ளுக்கு நெருப்பு, கடன் உள்ளுக்கு நெருப்பு, பெருசா வாழ்ற மாதிரி விளங்கும், நிம்மதியா வாழ்ற மாதிரி விளங்கும். ஒரு நாளும் நிம்மதி இல்லை சகோதரர்களே, ஒரு நாளும் நிம்மதி இல்லை, ஒரு நாளும் சந்தோஷம் இல்லை. அடுத்தவங்க நெருப்பு, அடுத்தவங்க மதுவா சூழ்ந்து கொண்டே இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருக்கும், கவனமா இருக்கும். 50% சரி கடனா கொடுத்துருவோம். எங்கட பார்வையில இன்னைக்கு 100 ரூபாய் சில்லறை செய்தி ஒன்று இல்லை. இன்னைக்கு 100 ரூபாய் சில்லறை செய்தி என்ன, ஒரு டிபிடி 100 ரூபாய், ஒரு டிபிடி 100 ரூபாய். சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு 100 ரூபாய் கொடுத்து குறை கொடுத்து எடுக்க மாட்டான். எங்கட பார்வையில சர்வசாதாரணம் கடனாக எடுப்போம், செய்தியில்லா வைப்போம். நாளை மறுமையில் அது பெரிய சுமையாக வந்து சேரும். எதிர்த்தது 100 ரூபாய் தான், சொர்க்கம் ஹராமானது. எதிர்த்தது 100 ரூபாய் தான், எதிர்த்தது 1000 ரூபாய் தான். முழு உலகத்தையும் விட பெறுமதியான அந்த கண்ணியமான சொர்க்கத்துக்கு தடையாக மாறிடும் இந்த 100 ரூபாய், இந்த 1000 ரூபாய். சகோதரர்களே பெரியார்களே, குடும்பத்துக்கு நிம்மதியா? நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ராகத் இல்ல. சகோதரர்களே பெரியார்களே, இது மனுஷனோட கொடுக்கல் வாங்கல் செய்யறது. இன்னும் சிலவங்க தெரியுமா? வல்லாஹ் சொல்றேன், ஒரு பேங்குடைய இலங்கை வங்கி நினைக்கிறேன், பேங்குடைய மேனேஜர் ஒரு அந்நிய சகோதரர் ஒரு நாள் பஸ்ல சந்திச்சேன், உட்கார்ந்து பேசிக்கொண்டு போறோம். அவர் சொல்றாரு, வட்டியை பத்தி கேட்டார். எனக்கு தெரிஞ்ச சிங்களத்தில் அவருக்கு விளங்கப்படுது. சொல்றாரு, மோரிக்குமா இப்படி இருந்தும் முஸ்லிம்கள் தான் கூடுதலா அந்த கோடி இருக்கிறாங்க. வல்லாஹ் சொல்ற கோடி தான் இருக்கீங்கன்னு தெரியா, அவர் சொன்னாலும் ஓடி இருக்கிறாங்க, ஓடி 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 இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா இவர் முஸ்லிம் ஏரியால முஸ்லிம்கள் சென்று வாழக்கூடிய ஒரு பகுதியில பேங்க் மேனேஜர் கடன் கொடுத்து 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 ஏலா சிலவங்க தாராளம் இல்ல, அவருக்கு எதிராக வழக்கு போட்டிக்கிறோம். இதை பத்தி நீங்க பள்ளியாக சொல்றது இல்லையான்னு கேட்கிறாரு. ஓடி எடுக்கிறேன், கடன் வாங்கி வாங்கி
சகோதரிகளை என்ன பெருமை சகோதரிகளே, அடுத்தவனுக்காக வாழ்ந்தாரு. ஓடுற வாகனம் கோடிக்கணக்கு, அடுத்தவனுக்கு கடன். இவருடைய வாகனம் வண்டிகள் செல்வதை அதனுடைய டயர் இவருக்கு சொந்தமே. அடுத்தவங்க ராசி இதுக்குள்ளால ஹஜ்ஜன்னா ஹஜ்ஜாத சுப்ஹானல்லாஹ். கடனை வச்சு கூட ஹஜ்ஜுக்கு போயிடலாம், போகலாம் கூடாது. அவனோட ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவனுக்கும் போகலாது, அக்கீகா கொடுக்கவும் மேலாது, உலகியா கொடுக்கவும் மேலாது, சதகா கொடுக்கவும் மேலாது. பொருளாதார சம்பந்தப்பட்ட எந்த இபாதத்தும் கபூலாகாது. சுருக்கமா சொல்றா, பொருளாதார சம்பந்தப்பட்ட எந்த இபாதத்தும் கபூலாக மாட்டாது. கடன் நீங்கி போகும். ஊரெல்லாம் கடன், ஊரெல்லாம் கடன். குடும்பத்தில் எல்லாருக்கும் கொள்ள போட்டாச்சு. ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுல போய் யாரெல்லாம் கடைக்காக வந்தீங்கிறதே அல்ல நாளை வருவதை கேட்பான். கடனை வச்சுக்கொண்டு அவங்க ஹஜ்ஜு போசுன்னா அவங்களுக்கு போசுன்னா உதவியா கொடுக்கிறார்கள். எல்லாம் வண்டி கொடுக்கும் சகோதரிகளே. வருஷம் இந்த மாட்டு வியாபாரிகள்கிட்ட பதுவா எல்லாம் மன்னிக்கணும். செக்க கொடுக்கிறேன், செக்க கொடுத்துட்டு மாட்டவாங்க. அதுக்கு கிண்டு உழிச்சு எல்லாம் முடிச்சு அடுத்த வருஷம் உபஞ்சாவா காட்டி அது ஞாபகமே இருக்கும். ஆஜார் முழு ஊருக்கு வந்து கொடுத்தாச்சு. என்ன உதவியா சகோதரர்களே, சில இடங்கள்ல ஜமியத்துள்ளவா சில இடங்கள்ல பொறுப்பா நின்று உதவியாவை நிறைவேற்றினாங்க. கூட்டு பொறுப்பாடு கொஞ்ச காலத்துல ஜமியத்துள்ளவாக்கு பல பிரச்சனை. என்னன்னு பார்த்தா கொடுத்ததெல்லாம் செக் எல்லாம் பவுன்ஸ். இப்ப வாங்கி முடிக்கிறோமா சகோதரிகளே, பெரியார்களே? என்ன வாழ்க்கை சகோதரிகளே? ஊருக்கு பேருக்கு விருந்தோம்பல் என்ன, விருந்து கொடுக்கிறது என்ன, ஏழைகள் கல்யாணம் கொடுக்கிறது என்ன? அல்லாஹ் பாதுகாப்போம். ஊருக்கு பேருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களது நாட்டில் உள்ள முக்கியமான பிஸ்கட் கம்பெனி உரிமையாளர்கள் இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னால என்னோட பேசுறாங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள முக்கியமான பிஸ்கட் கம்பெனி ஆர்டர், ஹசரத் ஒரு மாசத்துக்கு எனக்கு செலவு 1.5 கோடி, என் வருமானம் 75-80 லட்சம். கடன் எடுத்து 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 அதுல இப்ப வேற வழி இல்லை. பேங்க்ல வாங்கி 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 ஒரு பேங்க்லயும் தரமாட்டாங்க. எல்லாரும் கோர்ட்ல கேச போட்டுட்டாங்க. ஆனாலும் எங்கட மக்கள் விளங்குறல்ல. நான் போற வாகனத்தை வலிச்சு கொண்டு நான் போற வாகனத்தை பார்த்துட்டு வந்து கேட்கிறாரு. சொல்றாங்க வெள்ளிக்கிழமை காலையில இன்னைக்கு காலையில கூட ஒத்தட்ட வட்டிக்கு வாங்கி ஒரு கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சதக்கா செய்யும். இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. அதை நானே தின்ன வழி இல்லாம அடுத்தவன் சொத்துல வாங்க கொண்டிருக்கிறேன், ஹராத்துல இருக்கிறேன்னு சொன்ன நம்புவா போறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சியா, ஓடுற வாகனம் 2 கோடி, நீங்க இருக்கிற ஊடி 4 கோடி, அப்படிதான் பேசுறாங்க. நானும் என் குடும்பம் பண்ற பாடு எல்லாம் கிடைக்குதான் வச்சு இல்லன்னு சொன்ன கேட்கிறாங்க. இல்ல வட்டிக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி சதக்கா போட்டாங்க. இது சதக்கான பேரு. சகோதரர்கள் பெரியார்களை நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ராகத் இல்லை. அன்பர்களே, கடன் பயங்கரமானது. நிம்மதியை பறிச்செடுக்கும், சந்தோஷத்தை பறிச்செடுக்கும். உள்ளே வந்த வாழ்க்கை கேள்விக்குறியாகும். பரம்பரையா சோதனை உண்டாகும். அவருடைய பதுவா சும்மா இருக்காது. கடன் தந்தவருடைய பதுவா பரம்பரையா பிடிக்கும். சந்தேகம் இல்லை, விளையாட்டு இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹஸானா திறந்திருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இந்த ஆயத்தை சொல்லி முடிச்சுறேன். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ, தக்வாவோடு வாழ்றாங்களோ, ஹலால் ஹராம் பேணி வாழ்றாங்களோ, அடுத்தவங்களுக்கு அநியாயம் வாழ்றாங்களோ, அல்லாஹ் சொல்றான்
லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானபூமியுடைய பரக்காத்துகளை நாங்கள் திறந்து கொடுப்போம். அல்லாஹ்வுடைய வாதா யாருக்கு? நல்லவங்க. அவன் மோசமானவங்க. சிலவங்க யோசிக்கிறோம், என்ன அதில் நாங்க 10,000 20,000 கடன் வாங்கிக்கிறோம். சில கோடிக்கணக்கில் வாங்கிக்கிறாரே, கோடிக்கணக்கில் கடனோடு வாங்குறான். பள்ளி பக்கமும் இல்லை. அது ஒரு காலம் பார்த்தா கோடிக்கணக்கு. ஒரு ஊர் தான் இருந்துச்சு, இப்ப 2 ஊர் இருக்குது. ஒரு கடை 2 கடையா மாறிச்சு, ஒரு வாசம் 2 வாசம் மாறிச்சு. அல்லாஹ் அவனுக்கும் கொடுக்கிறான் தானே, பள்ளி பக்கமே வாங்கியே அவனுக்கும் எல்லாம் கொடுக்கிறான் தானே என்று யோசிக்கிறோம். அதையும் அல்லாஹ் சொல்றான், فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ. அல்லாஹ் எவ்வளவு புத்திசாலித்தனமா நம்ம விளக்கப்படுத்துறான் தெரியுமா? எங்களை மறந்து வாழக்கூடியவங்க இருக்கிறான் தானே. فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ குர்ஆன் ஹதீஸை மறந்து வாழக்கூடியவர்கள், பாவத்திலே வாழக்கூடியவர்கள், தொழுகை இல்லாம வாழக்கூடியவர்கள், ஹராத்திலே வாழக்கூடியவர்கள், அடுத்தவங்க சொத்துல வாழக்கூடியவர்கள், அடுத்தவங்க மதுவாக சம்பாதிச்சு வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, எல்லா வாசலையும் திறந்து கொடுப்போம். நீங்க யோசிக்கணும், என்னப்பா நல்ல மனுஷனுக்கு அல்லாஹ் திறந்து கொடுக்கிறேன், மோசமானவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? நல்ல மனுஷனுக்கு கொடுக்கிறது அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத், பரக்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுப்போம். மோசமானவனுக்கு கொடுக்கிறது அல்லாஹ் சொல்றான், அபுவாப குல்லி ஷை, எல்லா கதவையும் திறந்து கொடுப்போம். ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இவர் நினைப்பார், என்ன ஒன்று ஆளில்லை, நான் நிம்மதியா வாழ்றேன், சந்தோஷமா வாழ்றேன், கடனிடாலும் நாங்கள் நிம்மதித்தான் என்று நினைப்பாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், அஹத்னாஹும் பக்தன், திடீர்னு நாங்கள் அவனை பிடிப்போம். ஃபஇதாஹும் முப்லிசூன், தௌபா செய்ய கூட சந்தர்ப்பம் கிடைக்காது. தௌபா இல்லாம மௌத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இதா ரஅய்த அல்லாஹ் யுஅத்தில் அப்த அலா மஆசி வா யுஹிப்புஹு மினத் துன்யா ஃபஇன்னமா ஹிய இஸ்தித்ராஜ். ஒரு மனுஷன் பாவம் செய்ய 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 அல்லாஹ் அவனுக்கு துனியாவுடைய வஸ்துக்களை திறந்து கொடுக்கிறானா, நீங்க நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் விட்டு பிடிக்க போறார். அல்லாஹ் கொடுக்கிறான் தானே, நலவில்லை, அல்லாஹ் விட்டு பிடிக்க போறான். எங்க பிடிப்பான்னு தெரியாது, பிடிச்சா தௌபா செய்ய கூட சந்தர்ப்பம் இல்லை. மௌத்து. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, கடன் பயங்கரமானது. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, கடன் தான். ஒப்படைக்கப்படாத வரையில, அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யாத வரையில சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கம் ஹராமாகிலும் அல்லாஹ் பாதுகாப்போடும். அவருடைய வேதனை அல்லாஹ் மன்னிக்கோடும். சகோதரர்களே, எனவே கடனுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்னா, இந்த பினான்ஸ் போடுறது, அது வட்டி, இதெல்லாம் வட்டியான வேலைக்கிற இந்த லைஃப் பில் தண்ணி பில் சரியா கட்டலைங்களா, மாசம் 10,000 வந்தா 5,000 ரூபாய் கஷ்டம். சிலவங்க மாசம் மாசம் எரிஸ் வச்சு கட்டுறது. இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒன்று நாங்க ஓட்ட போர்டு கடன், எலக்ட்ரிசிட்டி போர்டு கடன், அந்த கடனை அவன் வட்டியை சேர்த்துருவான். என்ன நடக்கும்? அடுத்த மாசம் வரைக்கிட்ட வட்டியும் சேர்ந்து வரும். இவர் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறாரு. தண்ணி பில்ல, கரண்ட் பில்ல சரியா கட்டுறாரு இல்ல, எரியஸ் பண்ணி கட்டுறாரா, குறைச்சு கட்டுறாரா, இவர் வட்டியில கொடுத்துருக்காரு. சிலவங்க போன்ல சல்லி இல்லாட்டி அவசரத்துக்கு என்ன செய்யறது, போன்ல லோன் எடுக்கிறது, இவர் வட்டியில கொடுத்துருக்கார். வட்டியை சேர்த்துதான் முடிப்பார். சிலவங்க பப்ளிக்கா நகையில கொண்டு வச்சு சீரழினாங்க. அடகு பிடிக்கும் இடம், நான் அந்த அடகு பிடிக்கும் இடம் நான் வாசிக்க நெருப்பு பிடிக்கிற இடம். இதுல கையில வச்சுதான் ஊருதான் நெருப்பு தான். நல்லா வெறுமையில போகுத சுபம் இல்லாம இருப்பாங்க. நல்ல ஓய்வு படிச்சு கொடுத்த பிள்ளை சிறந்து போவாங்க. நிம்மதியா சம்பளம் சேர்ந்து சாப்பிட முடியாது, இறைச்சி சாப்பிடுவாரு, நிம்மதிக்காரு, பதக்கத்திற்காரு.
இப்ப என்ன செய்யறது தெரியுமா? பள்ளியில் உள்ள ஹதரத்தை ஓதனை கிடைக்கப்பட்டாரு ஒரு சாம் எவ்வளவு உழைச்சாலும் மிச்சம் இல்லை, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க ஒரு பாக்கியம் ஓதிடுவோம். வரக்கத்திரியா வீட்டுல ஹதரத்தை மாதினை கூட்டுகிற பாக்கியம் ஓதுது. நான் கேட்கிற அவங்கள்ட்ட ஹதரத்தும் மாதினும் உங்களோட 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வரக்கத்தியாவரம் செய்யறவங்களா? நான் ஓப்பனா சொல்றேன், ஹராத்தில் ஈடுபட்டு கொண்டு முக்தி சாமியில உலகத்துள்ள ஆகப்பெரிய சேகம் உணர்ந்து உண்டுகுள்ளால பாத்தியாவதுனாலும் சரி துவாவதுனாலும் சரி பறக்கத் ஒன்றாலும் வராது. சகோதரர்களை பெரியார்களே, வாழ்ந்து அடுத்தவன பதுவாரு, வாழ்ந்து அடுத்தவன பதுவாரு. சகோதரர்களே பெரியார்களே, கடன் ஹலாலான தேவைக்கு கடன் எடுத்தோமோ, கொடுக்க வசதி இல்லையா, தவணை வந்துருச்சா, சம்பந்தப்பட்டவர்கள் சந்திங்க, எனக்கு இப்படித்தான் நிலைமை இருக்குது, அல்லாஹுக்காக எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க, என்ன கடல் ஒரு பகுதியை மன்னிங்க, ஏதாவது பேசலாம். அல்லாஹ் உதவி, அல்லாஹ் உதவி. நபியவங்க உசாமா ரலியல்லாஹு கண்டாங்க, மஸ்ஜிதுக்குள்ளார கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உசாமா தொழுகை நேரம் இல்லையே, இப்ப தொழுகை நேரம் இல்ல, பள்ளிக்குள்ளார உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, என்ன சந்தேகம் கேட்டாங்க. சொன்னாங்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் கடன் யா ரசூலுல்லாஹ், சரியான கடல்ல மாட்டிக்கொண்டு நபியவங்க சொல்லி கொடுத்தாங்க ஓதின துஆவை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. இந்த துஆ ஓதுறது ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. காலையில மாலையில இந்த துஆ ஓதி வந்தாங்க. சொல்றாங்க உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, மலையளவு கடன் இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா இந்த கடனை நிறைவேற்றினான், கவலையை இல்லாமாக்கினான், சந்தோஷப்படுத்தினான், நிம்மதி நசீபாக்கினான். இருக்கிறது இல்லை கடன் வந்துட்டா பொங்கலோட நகர ஞாபகம் இல்லாட்டி யாரா ஆஜாத்மான பேர் தான் ஞாபகம். படைச்ச ரப்போடு எதையோடு சகோதரிகளே, இந்த துஆவை பாதுகாப்புங்க, வாழ்க்கையில மறந்துடாதீங்க. கடனுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த துஆ அல்லாஹ் வச்சிருக்கிறான். திரும்ப சொல்றேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. இந்த துஆவை பாடமாக்குங்க. நிச்சயமா சத்தியமாக அல்லாஹ் தஆலா கவலைகள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாத்தையும் இல்லாம பண்ணுவான். சந்தேகம் இல்லை, பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ், பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரெடியாகும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் கடனை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். அந்த கடனிலிருந்து அல்லாஹ் தஆலா எங்களை விடுதலை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், எங்களை குற்றங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், எங்களை குறைகளை மன்னிச்சு மன்னிச்சு யா அல்லாஹ். நம்ம ரஹ்மானே அல்லாஹ், நிறைய கடன் சுமைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நம்ம ரஹ்மானே, கடன்களை லேசாக்கி யா அல்லாஹ், கடனை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதுக்கான வசதிகளையும் ஏற்பாடு செய்து யா அல்லாஹ். கடன் வாங்குறதுக்கும் பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடன் எடுத்தவர்களுக்கு யா அல்லாஹ் தவணை கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நசீபாக்கி யா அல்லாஹ். கடன்களை மன்னிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கி யா அல்லாஹ். நம்ம ரஹ்மானே, அந்த பயங்கரமான கடனை விட்டு மத்திய விட்டு யா அல்லாஹ் பாதுகாத்து யா அல்லாஹ். நம்ம ரஹ்மானே, ஒவ்வொரு நேரத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக ஒன்று சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். அன்பான தாய் தந்தைகளோட பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், உஸ்தாதுமார்களோட பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், கபலாரிகளை பொறுத்து யா அல்லாஹ், நம்ம ரஹ்மானோட உம்மத் ஹிதாயத் நசீபாக்கி யா அல்லாஹ். நம்ம ரஹ்மானே யா அல்லாஹ், உஸ்தாதுமார்களை பொறுத்து யா அல்லாஹ், நம்ம ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்ததுக்கு இத்தனையும் தாய் தந்தைகளுக்கு கபலாரிகளாக இருக்கிறாங்க. ரஹ்மானே, அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவங்களோட கபர்களை விஷயமாக்கி யா அல்லாஹ். நம்ம ரஹ்மானே, ஓடி யா அல்லாஹ், பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களுக்கு யா அல்லாஹ் நசீபு யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு பரக்கத் செய்ய யா அல்லாஹ், ஒரு தனிப்பட்ட பெருமை நசீபாக்கி யா அல்லாஹ். நம்ம ரஹ்மானே, மௌத்தானவர்களை சுகதாக்களாக பொறுத்து யா அல்லாஹ், காயப்பட்டவர்களுக்கு யா அல்லாஹ், நோய்களுக்கு சிகிச்சை கொடுத்து யா அல்லாஹ், நல்ல பொறுமை நசீபாக்கி யா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை திறந்து எங்களுக்கு தந்தது யா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதில் இடம் ஒன்றுக்கு முன்னால் 2 ரக்காத் சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா அலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الحاضرون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى موصلة إلى رحمة الله. يقول الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم.
يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه إلى آخر الآية. صدق الله العظيم. وقال منا صلى الله عليه وسلم: نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله بارك الله بارك الله لنا ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. يا الله إن الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فيا أيها الحاضرون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى توصلة إلى رحمة الله. يقول الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه إلى آخر الآية. صدق الله العظيم. وقال لنا صلى الله عليه وسلم: نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه. صدق رسول الله صلى الله عليه وسلم. واتقوا الله واتقوه سرا وعلانية، واتقوه حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أحسن الكلام كلام الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين، عضوا عليها بالنواجذ. الله الله بأصحابي لا تتخذوهم من بعد رضا، وأن أحبهم بحبي أحبهم، ومن أبغ لهم ببغضي أبغ لهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم لا الخلفاء الأربعة أبي بكر الصديق رضي الله عنه، وابن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وعن سيدة النساء بنت الرسول فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعن السبتين الكريمين الفاضلين سيدنا الحسن والحسين رضي الله عنهما، وعن عمي النبي سيدنا الهمزة والعباس، وعن أزواجه الطاهرات الأمهات المؤمنين، وعن بقية آل الرسول وأصحابه أجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. مولانا يا رب العالمين، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم لا تزغ خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل قال اذكركم واشكروه يهديكم وبكم الله أكبر والله يعلم ما تصنعون. يا الله العظيم. نصنا حيا نفعنا سووا الصلاة الله سووا سلطة الناس كل هذا الناس ولله الله. கருணையில் ஆடைகள் ஹேண்ட்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி